ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னன்னா பொசு பொசுன்னு சாஃப்டான துளி கூட ஆயில் இல்லாத பூரியும் அதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக வெஜிடபிள் வெள்ளை குருமாவும் பார்க்க போகிறோங்க. பூரி ரொம்ப நேரத்துக்கு உப்பலாகவும் சாஃப்டாகவும் துளி கூட எண்ணெய் இல்லாமல் செய்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக எங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம முதல்ல பூரி செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சுக்கிறணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மாவு 300 கிராம் இருக்குங்க. 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறோங்க. மைதா மாவு சேர்க்கும் போது பூரி சாஃப்டாக வரும். 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்ததோ வறுக்காததோ எது நம்ம கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க. ரவை 1 டேபிள் ஸ்பூன் தாங்க சேர்க்கணும். கூடுதலாக சேர்த்தோம்னா பூரி ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிடலாங்க. மாவு பிசைறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கிடுவோம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கை வச்சு தொட்டு பார்க்குற அளவுக்கு சூடாக இருந்தால் போதுங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சு வச்சுக்கிடணுங்க. இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிட்டு மாவு காயாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க. மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம வெள்ளை குருமா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை குருமாவுக்கு காரம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க, பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். அதனால உங்கள் தேவைக்கேற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிடுவோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிடுவோம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிடுவோம். 7லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லாட்டி பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்தா தான் கிரேவி நல்லா திக்காக வருங்க. கூடவே 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாங்க. குருமா செய்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. காலையில் பூரிக்கு குருமா செய்யும்போது குக்கரில் செஞ்சோம்னா வேலை ஈஸியாக 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கிறோம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை மணம் போகிற வரை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயமாக பார்த்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் இல்லைங்க, லேசாக வாடி வந்தால் மட்டும் போதும். லேசாக வதங்கி வந்துருச்சு. நேற்று நைட்டு 1 கப் பச்சை பட்டாணியை ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேங்க. பச்சை பட்டாணியை வேகலாம் வைக்கலைங்க, ஊற வச்சதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். கூடவே அரை கப் பீன்ஸை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு கட்டங்கட்டமாக நறுக்கி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த காய்கறி இருக்கனால சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கேரட்டு, காலிஃப்ளவர் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. நீர்த்தன்மை இல்லாத காய்கறிகளாக பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு காய்கறி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சுருண்டு வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் கிளறி விட வேணா, காய்களோட கலர் மாறிடும். காய் சூடானா போதுங்க, நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவைப்படுற தண்ணியையும் கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை அடைச்சி வச்சு நான் ஒரு விசில் வச்சுக்கிறேன். உங்கள் வீட்டு குக்கரில் காய் வேகிற அளவு பொறுத்து விசில் வச்சுக்கோங்க. குருமா வெந்துகிட்டு இருக்கட்டும். நான் பூரி பொரிக்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம மாவை பார்த்துக்கிறலாம். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாங்க. எல்லா மாவையும் உருட்டிட்டேன். இப்போ பருத்த ஆரம்பிப்போம். எப்பயுமே பூரிக்கு மாவு பருத்தும் போது எண்ணெய் தொட்டு தாங்க பருத்தணும். மாவு தொட்டு பருத்தணும்னா பொரிக்கும் போது மாவு பட்டு எண்ணெயெல்லாம் கருத்து போயிடும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பருத்தி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். உங்ககிட்ட பூரி ப்ரெஷர் இருந்தால் அதில் கூட மாவு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியுங்க. நம்ம குருமா வேக வச்சுருந்தோம், அதோட விசில்லாம் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கிறலாங்க. இப்போ பாருங்க, நம்ம காயெல்லாம் பக்குவமாக வெந்து வந்திருக்கு.
நான் மல்லி இலையை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வெஜிடபிள் வெள்ளை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துக்கிறலாங்க. ஒரு பரத்தின மாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறலாம். கரண்டியை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க, நம்ம மாவு பொங்கி வந்துடும். ஒரு சைடு வெந்து கலர் மாறணும்னா அடுத்த சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா பரத்தின மாவையும் பொரிச்சு எடுத்துக்கிறலாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கிடுவோம். நான் சொல்கிறேன், இந்த டெக்னிக்கில் மாவு பிசைஞ்சு பூரி சுட்டிங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி துளி கூட எண்ணெய் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு பொசு பொசுன்னு சாஃப்டாக பூரி வருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.